ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன். ஸோ வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா நடிகர்களும் ஓட்டு போட போயிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் போய் ஓட்டு போடுங்க உங்கள் ஃபேவரட் ஆக்டர்ஸ் மாதிரி. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது அஜித் அவர்கள் விடிய காலையில் போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டார். எப்பயும் போல் அவர் எப்போவுமே எங்கே இருந்தாலும் வந்து ஓட்டு போட்டுருவார். ஸோ அந்த பழக்கத்தை வந்து அவங்க ஃபேன்ஸும் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஓட்டு போட்டிருக்காரு. தனுஷ், சிவகார்த்திகேயன், அதேமாதிரி மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவரும் ஓட்டு போட்டிருக்காரு. இப்போ வந்து நம்ம தளபதி விஜய் அவர் வந்து எப்போ ஓட்டு போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து மீடியாலாம் காத்திருக்கு அவர் வீட்டு வெளியே. பட் அவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரஷ்யா போயிருந்தார் கோட்டு படத்தோட ஷூட்டிங்காக. இப்போது ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காரு. ஸோ வந்து அவர் கொஞ்சம் லேட்டானாலும் இப்போ வந்து ஓட்டை போட்டுருவார். ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் சீக்கிரமே வந்துடும். ஸோ மக்களே, இது ரொம்ப முக்கியமான நாள். சும்மா எவனோட ஜெயிச்சான்னு நினைக்காதீங்க. இது நாட்டோட தலையெழுத்தையே மாறிட்டுரும். உங்களுக்கே தெரியும் நாட்டில் என்னென்ன அநியாயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து இது ஸ்டேட் வந்து எவ்வளோ முக்கியமோ அதேமாதிரி சென்ட்ரல் எலெக்ஷனும் அது ஒரு முக்கியம். ஏன்னா சென்ட்ரலோட இம்பேக்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வரும். அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பல விஷயங்கள், பல கான்ட்ரவர்ஷியங்கள், பல அநியாயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் சோம்பேறித்தனம் பார்க்காம நம்மளுக்கு என்னன்னு நினைக்காம போய் ஓட்டு போடுங்க. முக்கியமாக வந்து 18 இயர்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருந்தால் இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் போய் ஓட்டு போட்டிங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து எவ்வளோ முக்கியம், ஒரு குடிமகனும் எவ்வளோ முக்கியம். உங்களுக்கே வந்து பரவாயில்லடா, நம்ம ஓட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஓட்டு, நம்மளும் வந்து இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு பங்காக இருக்கோம், நம்மளுக்கும் ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்வீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஓட்டு வந்து போய் கஷ்டம் பார்க்காம அந்த லைனில் நின்று நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அந்த ஒரு குடிமகன், அந்த இந்தியன் அப்படின்ற உணர்வு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எந்த கட்சி ஆதரிங்க அதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் வந்து போய் அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் கைஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ போய் ஓட்டு போடுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களே பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் வெளிநாட்டு ஷூட்டிங் இருந்தாலும் வந்து ஓட்டு கரெக்டாக போட்டுடுறாங்க. உங்களுக்கே தெரியும் அவங்க வரும்போது எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு. அதேமாதிரி நீங்களும் வந்து இந்தமாரி ஆக்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க இங்கே ஓட்டு போட வந்திருக்காங்க. இது ஒன்றும் ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது. ஸோ அதுவும் நம்ம நிறையா பார்த்துருப்போம் போன வாட்டிலாம். அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறது, கோவப்படுத்துறது அப்படிலாம் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு போய் ஓட்டு போடுங்க. பாய் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.